நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூட்டின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 25/1/2021 முதல் 31/1/2021 வரை நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை சொல்லி வருவதால் கிரக நிலைகளை இப்பொழுது பார்ப்போம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு சந்திரன், விருச்சிகத்தில் கேது பகவான், தனுசுவில் சுக்கிரன், மகரத்தில் சூரியன், புதன், குரு, சனி இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது 29/1/2021 மாலை சுமார் 5:37 மணி அளவில் சுக்கிர பகவான் மகரம் சென்று பலனை தர இருக்கிறார். சந்திர பகவான் ரிஷபத்தில் இருந்து சஞ்சாரம் செய்து கொண்டு வார இறுதியில் சிம்மம் வரை சென்று பலனை தர இருக்கிறார். இது கிரகங்களுடைய மாறுதல்கள் நிலைகளை பார்த்தோம். இப்போது முக்கியமான நாட்கள் அப்படின்னும்போது 28/1/2021 பௌர்ணமி திதி வருகிறது. பௌர்ணமின்னு சொன்ன உடனே சிவனையும் முருகப்பெருமானையும் நாம் வழிபட வேண்டும் என்ற நினைவுக்கு நாம் வருகிறோம். இருவரையும் வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் வளமாக இருப்போம் என்று சொல்லலாம். இப்பொழுது 12 ராசிகளுக்கும் இந்த கிரகங்கள் இந்த வாரத்தில் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் சிம்ம ராசியை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த வார கிரகங்கள் என்ன பலாபலன்களை இந்த வாரத்திற்கு வழங்க இருக்கிறது என்பதை. சிம்மம் காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசி. மகம், பூரம், உத்திர நட்சத்திரம் உள்ளடக்கியது. சிம்ம ராசிக்கு இப்போ சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் குரு பயிற்சி 6ல் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க. குரு பயிற்சி சாதகம் இல்லை தான். இருந்தாலும் சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல். சனி பயிற்சியால் உங்களுக்கு விபரீத ராஜயோகங்கள் கிடைக்கப் போகின்றன என்று பல பதிவில் நம்ம பல எபிசோடில் சொல்லிகிட்ருக்கோம். இந்த வார கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவே செயல்படுகின்றன. மிகவும் சிறப்பான ஒரு வாரம் இந்த வாரம். செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து இதில் ஒன்றும் எந்த குறவும் இருக்காது. உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு 6ஆம் வீட்டில் போய் இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி குருவோடு சேர்ந்திருக்கிறார். சிறப்பான ஒரு நிலை. 2ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். இது சரியில்லாத ஒரு நிலை தான். பணம் அதான் இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதோடு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். வீட்டில் மற்ற சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய ஒரு நிலை. 2ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துக்கு சென்றாலும் வர்ற பணம் பூரா செலவுக்கே போயிடும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. குரு பார்க்க கோடி நன்மை. 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். இது சரியில்லாத ஒரு நிலை. தைரிய வீரியஸ்தானம் வலு குறைகிறது. எடுத்த காரியங்களில் சுணக்கம் ஏற்பட்டு பிறகு அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. இளைய சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். 4ஆம் வீட்டில் கேது இருக்கிறார். உங்களுக்கு வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு நிலை. தாயாருடைய உடல்நிலையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். உங்கள் சுகஸ்தானமும் கெடுக்குது. நீங்கள் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன், அப்புறம் பெயிண்டிங் பண்ணுறேன், எலக்ட்ரிசிட்டி ஒயர் மாற்றுறேன், அப்புறம் ப்ளம்பிங் ஒர்க் செய்கிறேன்னு இறங்கிட்டீங்க சொன்னால் செலவுகள் கூடுதலாகக்கூடிய ஒரு நிலை. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை. இப்போது 5ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் இருக்கிறார்.
ஒரு சில அன்பர்கள் காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றக்கூடிய ஒரு 5ஆம் இடம் உங்களுக்கு சந்தோஷம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு இடம். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். 6ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது. வார இறுதியில் 5 கிரகம் ஆகிப்போகுது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக சுப செலவுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா 2ஆம் வீட்டை குரு பார்க்குறதால திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணமாகக்கூடிய நிலை இருக்குது இல்லையா? சுப செலவை வச்சுக்கோங்க, சுப செலவுக்காக. அடுத்தது கோர்ட்டில் வந்து உங்களுக்கு கேஸ் எதாவது ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய நிலை. சொந்த தொழில் புரியும் அன்பர்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் நல்ல பணியாளர்கள் கண்டிப்பாக கிடைப்பாங்க. 7ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு இல்லை. பட் இருந்தாலும் ஆட்சி பெற்றிருக்கார், எந்த குறையும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் வந்து கணவன் மனைவி கொஞ்சம் பரஸ்பர ஒற்றுமை குறையக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்த்து தான் பேசணும். அடுத்தது 8ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். நீங்கள் அறிமுகம் இல்லாத நபர்கள், புதிய நபர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேலை பார்க்குற இடம் இல்லை சமூக பொது இடங்களில் நீங்கள் யாருக்கிட்டையாவது எதாவது பேசி எதாவது பிரச்சனையை உண்டாக்க வேண்டாம். அசிங்கம் அவமானம் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய நிலை, இன்பச் சுற்றுலாவாகவோ அல்லது ஆன்மீக சுற்றுலாவாகவோ கூட இருக்கக்கூடிய நிலை. அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் இராணுவத்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, காவல்துறை போன்ற உயரதிகாரிகள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் இந்த 9ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதால சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்தீர்கள் என்று சொன்னால் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது கட்டிடக் கலைஞர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து வேலைவாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது மாபெரும் சிறப்பு. வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் உள்ளவர்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஒரு சிலர் தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க. உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. 11ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த வீட்டு அதிபதியோடு சேர்ந்துருக்கார். லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். இருந்தாலும் காலதாமதம் ஆகும். மற்றபடி கண்டிப்பாக எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய நிலை. எண்ணிய செயல் ஈடேறக்கூடிய ஒரு நிலை. 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம், அது சுப செலவாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா ஓஹோன்னு இருக்கக்கூடிய ஒரு வாரம். இருந்த போதிலும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள், வாராகி அம்மனை வணங்குங்கள். வாழ்க்கையில் சுபீட்சத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விபரீத ராஜயோகங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நிலை. வேலை வாய்ப்புகள் இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணமாகக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இதெல்லாம் பெரிய விஷயங்க. அப்போ பார்க்கும்போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களை திருப்பி போடக்கூடிய ஒரு வாரம், ரொம்ப திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காளிகாம்பாளை வணங்குங்கள், முருகப்பெருமானை சேவியுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க நலமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.